கூகுள் உடைக்கப்படுகிறதா? இதுதான் இன்றைய டாபிக். ரொம்ப சென்சேஷனலான டாபிக்ங்க. கூகுள் இது நாள் வரை நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய கம்பெனின்னு. அதை உடைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் அமைகின்றன அப்படின்றது தான் இப்போ உள்ள டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ். நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போ சொல்கிற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யவும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் ஒரு 4 விதமான பாயிண்ட்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கூகுள் உடைக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு விஷயம் மெயின் பாயிண்ட். எதற்காக இந்த மூவ் நடக்கிறது, யார் இதை செய்கிறார்கள், அதை செய்தால் என்ன இம்பேக்ட் இருக்கும் குளோபல் லெவலில் அப்படின்றது தான் கவர் பண்ண போகிற பாயிண்ட்ஸ். இப்போ முதல் டாபிக் ஆனால் கூகுள் உடைக்கப்படுகிறதா அப்படின்ற டாபிக்கு வருவோம். எதனால் இந்த செய்தி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடியே தெரியும் யூஎஸில் ஈவன் ட்ரம்ப் இருந்த பொழுது நடந்த அந்த ஆன்டி ட்ரஸ்ட் அலகேஷன்ஸ் ஆன் மோனோபோலிஸ் அப்படின்ற ஒரு செய்தி. இதில் கூகுள் அப்படிங்கிற செய்தி தான் இப்போ பரவலாக வந்திருக்கு. ஆனால் அதற்கு முன்பாக யாரெல்லாம் இந்த டெஸ்டிஃபிகேஷன் அப்படின்ற ப்ராசஸில் டெஸ்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, இதில் மைக்ரோசாஃப்ட் இருந்தாங்க, அமேசான் இருந்தாங்க, ஆப்பிள் இருந்தாங்க, அது மாதிரி கூகுளும் இருந்தார்கள், ப்ளஸ் ஃபேஸ்புக். ஸோ இவங்க மெட்டா, ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த ஆன்டி ட்ரஸ்ட் அலகேஷன்ஸில் அடிபட்ட பெரிய முதலைகள்னு சொல்லலாம். இப்போ கூகுளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, கூகுள் எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னா, ஆன்டி ட்ரஸ்ட் அப்படின்ற ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஸ்ட்ரைட்டாக யூஎஸ் ஜுடிஷியல் சிஸ்டமில் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு யூஎஸ் ஜட்ஜும் கரெக்டு தான் இவங்க கேட்குறது. கூகுள் இஸ் அ மோனோபோலி. ஸோ மோனோபோலி அப்படின்ற பொழுது இதை நம்ம ஏன் எடுக்கக்கூடாது? நம்ம எந்த ஒரு பேலன்சிங் ஆக்ட் எந்த இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கணும். பட் சர்ச் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பித்த இப்போ இன்டர்நெட்னா கூகுள்னா இன்டர்நெட். எப்படி நம்ம ஃபோட்டோ காப்பிங்கிற பேரே போய் ஜெராக்ஸ் அப்படின்ற பேர் வந்ததோ, அதற்கு பிறகு என்ன தான் நம்ம சொன்னாலும் அந்த பேர் நிலைத்து விட்டதுன்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ கூகுளை உடைத்து அதன் மூலம் மற்ற அதே இண்டஸ்ட்ரியில் உள்ள காம்படிஷனை ஒரு அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பேலன்சிங் ஆக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் கூகுள் உடைப்பதற்குரிய முக்கியமான காரணம். சரி, காரணத்தை பார்த்துட்டோம். இது எதுக்காக நடந்திருக்கு, சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல கண்ட்ரீஸில் கூகுளுடைய விளையாட்டு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா கூகுள் எவ்வளோ பெரிய கம்பெனி அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் சில டீட்டெயில்ஸும் சொல்ல விரும்புகிறேன். அதனுடைய கூகுளுடைய வர்த் $2 ட்ரில்லியன் மேல் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, 2 பில்லியன் கஸ்டமர்ஸ் யூசர்ஸ் இருக்காங்க. 2. மூன்றாவது, 70 ஆஃபீஸஸ் 50 கண்ட்ரீஸில் வச்சுருக்காங்க கூகுள். இதை தவிர கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் கூகுளில் வேலை செய்கிறார்கள். இவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கம்பெனி கூகுள் அப்படின்றது நமக்கு தெரிந்த கூகுள்னா இன்டர்நெட் அப்படின்ற செய்தியை தவிர இதுவும் மிக முக்கியமான காரணம். ஸோ இதுதான் கூகுள் இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு மோனோபோலி மார்க்கெட்டில் செயல்படும் போது கண்டிப்பாக நமக்கு ஜஸ்டிஸ் இருக்காது அப்படின்றது தான் இந்த ஆன்டி ட்ரஸ்ட் ரெகுலேட்டர்ஸுடைய வாதமாக இருக்கிறது. சரி, இப்போ மோனோபோலின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டோமே. மோனோபோலினா என்ன? ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் அதில் சிப்ஸ் வச்சுருக்காங்க, பொட்டேட்டோ சிப்ஸ். அதுக்கு ஒரு பிராண்டு. நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, சிப்ஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூப்பர் மார்க்கெட் செயினில் அந்த பிராண்ட் தான் கிடைக்கும், வேறு எந்த பிராண்டும் கிடைக்காது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு தெரிந்த விஷயம், விசிபிளாக தெரிகிற விஷயம் அந்த சிப்ஸ் தான் இருக்குது. ஆனால் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிராண்ட் அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஒரு டீல் போட்டிருக்காங்க. அந்த டீல் படி நீங்கள் வேறு யாரையும் கொண்டு வராதீங்க, நம்ம இதை தான் எடுங்க, உங்களுக்கு வேண்டிய ப்ராஃபிட்டபிலிட்டியை நாங்கள் ஏற்றி கொடுத்துட்றோம் அப்படின்றது தான் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த விஷயந்தான் மோனோபோலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோனோபோலி இப்போ கூகுளில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளுக்கும் ஆப்பிளுக்கும் தொடர்ந்து இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளுடைய மொபைல்ஸில் எல்லாமே கூகுளுடைய சாஃப்ட்வேர் சர்ச் எல்லாமே சர்ச் மெயினாக ஆப்பிளுடைய ஈகோ சிஸ்டமில் அதுதான் நடக்குது.
ஸோ சரி, இப்போ பார்த்துட்டோம் கூகுள் எவ்வளோ வர்த்துன்னு பார்த்துட்டோம், கூகுளுடைய அந்த மோனோபோலி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், மோனோபோலியை தவிர எந்த மாதிரி டைஅப்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போது அடுத்த கேள்வி, கூகுள் உடைக்கப்பட்டால் என்ன நடக்கும்? இந்த கேள்விக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, கூகுளுக்கு எவ்வளோ பிஸ்னஸஸ் இருக்குது. நிறைய பிஸ்னஸஸ் இருக்குது, ஆனால் அதில் மோஸ்ட் ப்ராமினன்ட் பிஸ்னஸஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ப்ராமினன்ட் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, கூகுளுடைய சர்ச் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. கூகுளுடைய சர்ச் வந்து எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். சர்ச்னா கூகுள் தான். இதை தவிர கூகுளுக்கு வீடியோஸுக்கு யூடியூப் இருக்குது, க்ளவுட் ஸ்டோரேஜ்க்கு ட்ரைவ் இருக்குது, நேவிகேஷன் எங்கேயாவது போனோம் அந்த மேப்ஸ், கூகுள் மேப்ஸ் அது வந்து மிகவும் கை கொடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி மிக பவர்ஃபுல் ப்ராடக்ட். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு கூகுளுடைய ஆண்ட்ராய்ட் பேஸ், இதெல்லாம் தான், இந்த 5 ப்ராடக்ட்ஸ் தான் மிக மிக முக்கியமான அஸ்திவாரங்களாக வந்து கூகுளுக்கு இருக்குங்கிறது சொல்கிறதுல மிகையாகாது. நம்ம நினைக்கலாம் 5 பில்லர்ஸுமாங்க மாதிரி 5 பிஸ்னஸஸ், மேஜர் பிஸ்னஸஸ் ஆஃப் கூகுள். இப்போ இந்த ஆன்டி ட்ரஸ்ட் அலகேஷன் மூலமாக கூகுள் உடைக்கப்பட்டால் என்ன நடக்கும்னா 2 பாசிபிலிட்டி. ஒன்று, ரொம்ப ஹார்ஷாக வந்து மோனோபோலி அப்படின்ற அந்த இதில் டைஅப்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ற இதில் எனக்கு வந்து வேர்ல்டு ஓவரில் கூகுளை டைல்யூட் பண்ணணும்னா நான் வந்து இதுக்கு இன்னொரு வாதமும் இருக்குது. சொல்கிறாங்க கூகுளில் வந்து அவங்களே இதை கேஸை ஃபைட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க, ஏன்னா வந்து பவர்ஃபுல்லான ஒரு கம்பெனி. அப்படி பவர்ஃபுல்லான கம்பெனி ஃபைட் பண்ணால் இதில் 2 ஆப்ஷன் வருது. ஒரு ஆப்ஷன் வந்து கூகுளை கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்க சொல்லுவாங்க, அவங்க டேட்டாவை மற்ற காம்படிஷனோட ஷேர் பண்ண சொல்லுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கூகுளை வந்து ஸ்பீடு, சர்ச் ஸ்பீடு அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு குறைக்க சொல்லுவார்கள். இது லீனியண்ட்டான ஒரு பனிஷ்மெண்ட். ஹார்ஷான ஒரு பனிஷ்மெண்ட். லீனியண்ட்டான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இதில் வந்து ஃபுல்லாகவே ரதர் இதுவாகவே சொல்லலாம். ஹார்ஷ்ன்னு சொல்கிறத லீனியண்ட்டான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மற்ற கம்பெனிஸுக்கு வந்து இடம் கொடுத்து கூகுளை டைல்யூட் பண்ணுவது. ஸோ இதுதான் வந்து 2 சாத்தியக்கூறுகள்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வந்தேன். கூகுள் உடைக்கப்பட்டால் அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது மிக 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 முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து டோட்டல் ஒரு சீனே சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நிறைய பார்த்துட்டோம். இந்த ஆன்டி ட்ரஸ்ட் அலகேஷனில் கூட மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஆப்பிளும் அதை வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா ஆப்பிள் மேலேயும் ஒரு அலகேஷன் இருக்குது. அவங்க ஈகோ சிஸ்டம்குள்ளே வேலை யாரையும் வந்து அலோவ் பண்ணுறதில்ல, இன்க்ளூடிங் மெயினாக வந்து காம்படிஷன் ஆப்ஸ் யாருமே அலௌடு கிடையாது ஆப்பிளில். ஸோ தனியாக ஈகோ சிஸ்டமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அடுத்ததாக பார்வைக்கு வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு கூகுளுடைய ஒரு விஷயம் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இதை பற்றிய உங்களுடைய கமெண்ட்ஸ் மற்றும் சஜஷன்ஸ், இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டாபிக்ஸ் போடணுன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை பதிவு செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.